அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட மேரேஜ் டேட் ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ பொண்ணுக்காக பட்டுப்புடவை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கோம். ஸோ இது பட்டுப்புடவை எடுக்கிறதுலேருந்து மருதாணி ராவ் வரைக்கும் அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் சமி vlogs. என் தம்பி ஃபஸ்ட்டே கோட் எடுத்துட்டான். ஸோ அந்த கலருக்கு மேட்சிங்காகவே நாங்கள் பட்டுப்புடவை எடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸுமே சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஸோ புடவைலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிட வந்தாச்சு. இடத்துல இருக்கிற ஹோட்டல் ஆதிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மீல்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா பரோட்டா கேட்டிருந்தா, அன்றைக்கி பரோட்டா இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலை. ஏன்னா பாப்பா எப்படியும் ஏதாவது மிச்சம் வைப்பா. ஸோ அதை நம்ம சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலை. பாப்பா இதை மட்டும் நான் சாப்பிடலை. எங்கள் அம்மாவும் மிச்சம் வச்சுட்டாங்க. அவங்களோட ரைஸுமே நான் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். மேரேஜுக்கு 2 நாள் முன்னாடியே தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்து இங்கேருந்து தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்விடேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன். ஏன்னா பிள்ளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால கல்யாண டைம் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். மேரேஜுக்கும் 2 days முன்னாடி தான் ஸ்டே பண்ணேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பந்தல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8 o'clock மேலே இருக்கும். வீட்டில் கெஸ்ட்டுமே அன்றைக்கி மதியானமே வந்துட்டாங்க. ஸோ வீடே சூப்பராக கலகலன்னு இருந்தது. ஸோ அம்மா டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பந்தல் போடலாம் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே முடிக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார் ஆடியோ அண்ட் சவுண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் கொடுத்துருந்தோம். சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் ஃபங்க்ஷனுக்கு இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இது கல்யாணத்துக்கு முதல் நாள். அன்றைக்கி பந்தெல்லாம் போட்டு 2 மணிக்கு மேலே, அதாவது 3 மணிக்கு தான் நாங்கள் தூங்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்களுக்கு கட்டுக்கழுத்தி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி செய்வாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. ஸோ எல்லாருமே லேட்டாக எழுந்திரிச்சோம். லேட்டாக படுத்ததுனால ஸோ எந்திரிச்சிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒவ்வொருத்தங்களாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இல்லை வர தம்பி வேற ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். நான் மார்னிங் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெடி ஆகிட்டு சட்டி கொடுக்கறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நானே எங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து. ஸோ 11 சட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எல்லார் வீட்டுக்குமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டோம். ஸோ நானே என் மச்சி என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ யூடியூப்க்கு ஹாய் காட்டுற மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் ஒன்று கூட சுத்தமாக வரல. ஏதோ எங்களுக்கு வந்ததை நாங்கள் 2-3 கிளிப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் எல்லோருமே சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் ஒரு சைடு சாப்பிட உட்காந்துட்டோம். ஆம்பளைங்க எல்லாருமே ஒரு சைடு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வேறு ட்ரெஸ்ஸு போடணும். ஸோ அதுக்கு ரெடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி எல்லாருமே நாங்கள் இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தோம். ஒரு 20 sarees வாங்கியிருப்பேன். ஸோ எல்லாருமே போட்டிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளை சார்லாம் ப்ரீ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஏதோ 2-3 கிளிப்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சீனி போடுறதுக்கு ஜமாத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா கெஸ்ட்டுமே ஒன்றா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா சீனி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக தான் போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு.
சீலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து குரூப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நாங்கள் குரூப் சாரீ கட்டியிருந்தது பார்க்க சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் போச்சு. ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு சலசலப்பு இருக்க தானே செய்யும். ஸோ அந்த மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து பொட்டி வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த பொட்டிக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மருதாணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாப்பிள்ளைக்கு வந்து போட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து சைடில் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நானும் என் தங்கச்சி வந்து போட்டுக்கிட்டோம். இந்த விலாக் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் விலாக் தான். அதை நான் இன்ஷால்லா நான் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.